மக்களே, இனிமேல் மறந்தும் குப்புறப்படுத்திடாதீங்க. ஒவ்வொன்றாய் அடுக்கிக் கொண்டே போகிற அளவுக்கு விளைவுகள் பார்த்துக்கோங்க. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பலருக்கும் தூக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஓய்வு நேரமாகவே மாறியிருக்கிறது. ஆனால் அந்த தூக்கத்தை எப்படி பெறுகிறோம் என்பது இன்னும் முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக சிலர் இரவில் குப்புறமாக, அதாவது வயிறு தரை நோக்கப்படுவது, தூங்கும் பழக்கத்தில் இருப்பது அதிகம் காணப்படுகிறது. இந்த நிலையானது உடலுக்கு தேவைப்படும் ஓய்வை வழங்காமல் பலவிதமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதலில் குப்புற படுத்து தூங்கும் போது நம்முடைய மூச்சு குழாய்களில் அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் சுவாசம் சீராக நடைபெறாது. சுவாச பாதையில் ஏற்பட்ட தடைகள் நம்மை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து மீட்டெடுத்து சில நேரங்களில் இரைப்பு அல்லது மூச்சு திணறல் போன்ற நிலைமைகளை உருவாக்கி விடுகின்றன. இதயத்திற்கு போவதற்கான ஆக்சிஜன் அளவு குறைவதால் இதயத்தின் செயல்பாடுகளிலும் பாதிப்பு ஏற்படக்கூடும். இதனால் இதயம் தொடர்பான நோய்களுக்கு வழிவகுக்கும் அபாயமும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரத்தில் இரவு உணவுக்கு பிறகு உடனே குப்புற தூங்கினால் செரிமான தன்மை கெடுகிறது. நமது வயிறு உணவை செரிப்பதற்கு நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் உடனடியாக மடக்கி படுத்தால் உணவு பாசி மீண்டும் மேலே வரும். இது அஜீரணம், வாயு மற்றும் வாந்தி உணர்வுகளை உண்டாக்கலாம். தொடர்ந்து இவ்வாறு நடக்கும் போது குடல் நோய்கள், க்ளோ ஆசிட் பிரச்சனை போன்றவை நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்தும். அதேபோல் குப்புறமாக படுத்து தூங்கும் போது கழுத்து, முதுகு, இடுப்பு மற்றும் கை போன்ற பகுதிகளில் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது. இது நாளடைவில் வலி, வலிப்பு மற்றும் மூட்டு பிரச்சனைகளாக மாறக்கூடும். இரத்த ஊட்டமும் பாதிக்கப்படும். சில சமயங்களில் முகத்தில் மந்தத்தன்மை, பம்மல் போன்ற பிரச்சனைகளை கூட உண்டாக்குகின்றன. அழகு மற்றும் தோல் ஆரோக்கியத்தையும் இது கெடுக்கக்கூடியது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சீரற்ற தூக்க நிலைமைகள் ஹார்மோன் சுழற்சியையும் பாதிக்கின்றன. ஹார்மோன் கட்டுப்பாடு சரியாக இயங்கவில்லை என்றால் அது உணர்ச்சிகள், வாசிப்பு, கடுமையான சோர்வு மற்றும் மன அழுத்தம் போன்றவை உண்டாக்கும். இதன் விளைவாக அதிகப்படியான உணர்வு ஏற்பட்டு உடல் எடையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இது நீண்ட நாட்களில் அடிப்படை காய்ச்சல், பக்கவாதம், நீரிழிவு நோய் போன்றவற்றுக்கும் காரணமாக அமையும். ஒரு ஆய்வில் குப்புறம் படுத்து தூங்குப நபர்களில் 62 பேர் இடுப்பு தசை பிரச்சனை, முதுகு வலி மற்றும் மன அழுத்தம் போன்ற காரணங்களால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் தெரியவந்துள்ளது. இதனால் தூக்கம் என்பது சீரான முறையில் கிடைக்க வேண்டும் என்பது முக்கியம். பக்கவாட்டிலோ முதுகு நேராகவோ தூங்குவதை வழக்கமாக நடைமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தூக்கத்தையே ஒரு சிகிச்சை என கருதி நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன பழக்கம்தான் என்று கூறி உடலை தவறாக வைத்துக் கொள்வது நாளைய நோய்க்கான வாயிலை திறக்கும் செயலாகிவிடக்கூடும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.